வணக்கங்கள மக்களே. இந்தியன் 2 ஆடியோ லாஸ்ட்டு மேற்கூடிய மேற்கூடத்தில் ஆகுது. ஒரு மேற்கூடுக்கு வந்துக்கிறேன். நம்ம எப்படியும் உள்ளே போனால் கூட வீடியோ எடுத்து போட்டால் கூட இவங்க காப்பி ஸ்ட்ரைக்கு அந்த ஸ்ட்ரைக்கு இந்த ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே வெளியே மட்டும் போயிருக்கிறேன். நம்ம என்னையும் உள்ள பாஸே கிடச்சதில்லை. ஒரு வெளியில் தான் இந்தியன் 1 ஆடியோவில் வச்சப்போ அப்போல்லாம் இந்த சிடிலாம் கிடையாது. ஒன்லி இது மட்டும்தான். அது பேருன்னா கேசட் மட்டும்தான். அப்போ அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டு அங்கே தான் வந்து இது என்ன கேசட்டு ஆடியோவில் வச்சப்போ அந்த கேசட் தான் வருது. அந்த கேசட் வாங்கிறதுக்கு 12 மணிக்கு வந்துருக்காங்க ஆடியோ கேசட்டு. அதை வாங்கிறதுக்கு எவ்வளோ க்யூ வந்து வாங்கி போனதுங்களா ரிச்சி ஸ்ட்ரீட்டில். கேசட் தான் இது கிடையாது. அது என்னன்னா இந்த சீடிலாம் வரல இந்த டைமில் இந்தியன் சீடி இதெல்லாம் கார் வந்துருக்காங்க. ஈவினிங் வருவோம். மார்க் மட்டும் டைம் கிடையாது. இது ஒரு மெமரி இந்தியன் 2ன்னு வரதால நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ நாங்கள் படம் இந்தியன் ஃபஸ்ட்டு வந்து அப்போ கேசட் தான் இதெல்லாம் கிடையாது. எதுனா சிடி ஃபிலிப்லாம் வரல. அவ்வளோ டிமாண்ட் அந்த கேசட் வாங்கிட்டு நான் லைனில் நின்று வாங்கினேன் ஆடியோ கேசட். விஏபி வந்து இது ஆனால் யார்கிட்டும் பார்த்து சொல்ல அது வெளியே போனேன். நம்ம யார் பார்த்து கொடுக்க போகிறான்? நம்ம என்ன அவ்வளோ பேர் யூடியூப் சேனல் என்ன நம்மளே வந்து டிபாகுட் சேனல் மீன்ஸ் எடுத்து போட்டுன்னு வருவோம். அவ்வளோதான். எல்லாம் ரோட்டில் இருக்க மரம் எல்லாத்தையும் வச்சுருவாங்க. ஆனால் அந்த படம் வரும்போதெல்லாம் வந்து 90s வந்து வேறு லெவலில் இருந்தது. நான் அதை பற்றிலாம் சொல்கிறேன். இப்போ இருக்கிற அந்த 2006 தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தேட்டர் வச்சுருக்கேன் படம் எப்படி இருந்ததுன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ இந்த படத்தில் வந்து இந்தியன் 1ல் மனிஷா கொய்ராலா அண்டு ஊர்மிளாலாம் அந்த ரங்கீலா படத்தில் பட்டைய கலப்புனது அந்த டைமு. படமே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்க்கும்போது படம் எப்படி போச்சுன்னே தெரில. அதுக்கு தான் 2வது வாட்டி 3வது வாட்டி ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் போனாங்க இந்தியன் 1க்கு. ஷங்கர் வந்து அப்போ தான் அது 3வது படம் நினைக்கிறேன். ஜென்டில்மேன், காதலன் அந்த 3வது இந்தியனு வேறு லெவலில் இருக்கும் இந்த படம். அப்போ தான் வந்து அந்த ஆஸ்திரேலியா அந்த சிட்னி அப்போ தான் முதல்ல பார்க்குறோம். தமிழ் சினிமாவில் சொல்கிறேன், 90 கிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். வேறு லெவலில் இருந்தது. காசுன்னு வரல கேட்டு நான் சொல்லிக்கிட்டேன். உள்ளே போனால் கூட எதுவும் எடுத்து நம்ம உள்ளே போட முடியாது. நம்ம சேனலில் போட்டதும் கிடையாது. இந்தியன் 2 இதுவும் வருமா வராதான்னு தெரியல. நடுவில் எப்படியோ வந்துடுச்சு படம். இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸு. அதையும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கேன். எங்கள் வேறு வேறு லெவலில் இருக்குது போஸ்டர்ஸ்லாம்.
எதிர்பார்க்கல இல்லை இந்தியன் டூ படம் பார்த்தே ஆகணும்னு. ஆனால் கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு பார்த்தே ஆகும். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும் இல்லை 90s நாங்கள் பார்த்தது. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம இதில் தான் போகணும். எங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு அப்போ கேசட்டு, அதுவும் எங்கன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அந்த கேசட் வாங்கிறதுக்கு லைனில் நின்று பாருங்க ஜனங்க வேறு லெவலில். ஓகே, இந்த படம் வந்து அப்போ வந்து சத்யம் தேட்டர் தான் ரிலீஸு. சத்யம் தேட்டர்னா காலையில் 5 மணி 5:30 மணி அந்த கேட்டு வெளியில் வரைக்கும் அவ்வளோ கூட்டம். படம் ரொம்ப அந்த எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டு ஷங்கர் படம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது இந்த படம். நாங்கள் அப்போ என்ன பண்ணோம், போயிட்டு லைனில் நின்று டிக்கெட்டை வாங்கிட்டு. அப்போ சத்தியம் வந்து இந்த சினிப்ளெக்ஸ்லாம் கிடையாது. பழைய சத்தியம் எப்படின்னா எல்லாம் வெளியே இருந்து தம் அடிப்பாங்க தேட்டர் உள்ளேயே, நல்லாயிருக்கும். ஆனால் முன்னாடிலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு சீனு அவர் வருது அந்த கார்ப்பரேஷன் பில்டிங்குள்ளே நுழைவார் கமல், இந்தியன் தாத்தா. அவர் நுழைஞ்சி முடிஞ்சோடனே அடுத்தது ஒரு கோளாறு முன்ன பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இவர் பையன்கிட்ட வரும். அவர் அந்த ஆர்டி ஆஃபீஸில் புரோக்கராக இருந்துன்னு கவுண்டமணி இவர் வேறு லெவலில் இருந்ததுங்க அது காமெடிலாம். அதோட இந்த மனிஷா இது அந்த ஊர்மிளா வந்து அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு கமல் டேட்டை போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, செமையான ட்ரெஸ்ஸிங்கு. அந்த பாட்டு ஒன்று சொல்லலாம். அக்கடான அந்த அந்த ஃபேஷன் ஷோ மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவிலான ஒரு பாட்டு. அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த மிருகங்களோடையே அப்படியே அவங்க வந்து மனுஷா வந்து அந்த அனிமல் லவ்வர், அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. 3வது அந்த கப்பல் ஏறி போயாச்சு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தப்போ வந்த இது அது சுகன்யா கூட நல்லாயிருக்கும். அப்புறம் பாட்டும் எப்படி ஆரம்பித்து எப்படி முடியுதுன்னே தெரியாதுங்க. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஸ்பீடு அந்த படம் இந்தியன் 1 கட்டன்னு இப்போ திரும்ப ஏதோ ரீரிலீஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் அந்த 90s சொல்கிறேன், படம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த லாஸ்ட் அந்த ஏர்போர்ட் ஒரு ஃபைட்டு, அந்த இவர் இந்த கமல் இந்த பையன் கமலுக்கு தப்பிச்சு போகும்போது இந்த இவர் திரும்பி அதை ஒரு கொலை பண்ணுவார். வேறு லெவலில் அந்த ஏர்போர்ட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இங்கிலீஷ் படம் எப்படி இருக்கும், தமிழில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அதில் தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் அந்த படத்தையே அவ்வளோ வாட்டி நாங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த கவுண்டமணி செந்தில் வேறு லெவலில் இருக்கும். அதில் கவுண்டமணி வந்து ஆர்டிஓவாக இருப்பார், ஒரு பையன் அதான் செந்தில் வந்து ஆர்டிஓவாக இருப்பார், ஒரு புரோக்கராக இருப்பார். அதில் ஒரு அந்த ரேஸ் சீக்வன்ஸ் வரும் கார் ரேஸில். அதுதான் அங்கே வந்து அவங்க பையன் இருப்பார். செந்தில் சொல்லுவார், அரவிந்த் சாமி வாட்ச் திஸ்னு. டேய் இவன் அரவிந்த் சாமியிலடா, அடுப்பில் வந்த சாமின்னு வைடானுவார். நல்ல காமெடி. அந்த அவங்க கமலும் கவுண்டமணியும் வர சீன்னா வேறு லெவலு. அந்த ஒரு ஒட்டகம் கட்சி வச்சிடும் அவரை கவுண்டமணியை. ஐயோ அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க. அப்போ அதெல்லாம் புதுசு. ஒட்டகம் வந்து கடிச்சு விட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருப்பார் இவர் நம்ம கவுண்டமணி. செந்திலும் வேறு லெவல் காமெடி நல்லாயிருக்கும். அதில் அந்த சுகன்யா அது செம்ம சூப்பர் ரோல். சுகன்யா அது கூட அவங்க தான் அந்த இந்தியன் தாத்தாக்கு ஒய்ஃபாகவும் நினச்சிருப்பாங்க. அதோட இந்த சுதந்திரகார போராட்டத்தில் அந்த இதுலேயும் அவங்களுக்கு சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். படம் எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ ரீரிலீஸ் வேறு பண்ணுறேன்ருக்காங்க, கண்டிப்பாக அதை பார்க்கணும். அதில் அந்த மாயாமச்சந்திரான்னு ஒரு பாட்டு தான் ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் மிரட்டி இருப்பாங்க. அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த 90s வந்து அந்த மாதிரிலாம் எந்த படமும் வந்தது கிடையாது. அந்த இது இருக்குல்ல, அது பேர் என்ன, அந்த 2 கமலும் மீட் பண்ணுற சீனு தத்ரூபமாக இருக்கும். அதோட அந்த பச்சை கிளிகள் தோளோட அந்த பாட்டு அதுலேயும் ஃபுல்லாக கிராஃபிக்ஸு. கஸ்தூரியை பற்றி சொல்லி ஆகணும், அவங்களும் கேரக்டர் நல்ல சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டரும். ஆனால் இந்த படம்